யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நீத்து பூசணிக்காய் வச்சு ஒரு கறி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இது நீத்து பூசணிக்காய். இதுவும் நல்ல ஒரு ருசியான கறி. இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்கோ. இதை நாங்கள் எப்படி வெட்டுறது காய்ச்சறதுன்னு பார்ப்போம். இதை நாங்கள் வெட்டி தோலை சீவ போகிறோம். அப்படி எல்லாத்துக்கும் தோலை சீவி கொண்டு வருவோம். இப்படியே வெட்டி எடுங்கோ. இதை வெட்டி கழிக்கணும். சின்ன சின்ன துண்டா உங்களுக்கு எங்களோட விருப்பமான அளவுக்கு வெட்டுறது. கொஞ்சம் இந்த பொடி கொட்டி காட்டு அளவான துண்டுகளாக வெட்டுங்கோ. வாங்க, சின்ன சின்ன வட்டி கொண்டுட்டோம். நீத்து பூசணிக்காயை சின்ன சின்ன வட்டிட்டோம். முதலாம்பால் விளாம் வேணாம். எங்களுக்கு ஒரு கரண்டி தான் வேணும். வெங்காயம், மாங்காய் சின்ன சின்ன துருவி வச்சுருக்கோம். இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, யாழ் சமையல் தூள், கடுகு, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், உப்பு, எண்ணெய். வாங்கோ இப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்கோ அடுப்பை பற்ற வைப்போம். சட்டியாக ஆகிடும். எண்ணெயை ஊற்றுவோம். கடுகு போட போகிறேன். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறேன். பெருஞ்சீரகம் போட்டேன். இப்போ வெங்காயத்தை போடுறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதக்குவோம். வெங்காயம் வதக்கட்டும். வெங்காயம் சேர்ந்து கொண்டு வருது. நாங்கள் 2-3 சின்ன சீரகம் போடுறோம். இந்த பூசணிக்காயில் போட போகிறோம். நீத்துக்காயை போட போகிறோம். இது இந்த எண்ணெயில் நல்லா இந்த காயும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நாங்கள் இது நல்லா அடி மட்டும் நல்லா கிளறி இந்த எண்ணெயில் வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுவோம். இந்த மேற்கொண்டு எண்ணெய் விட தேவையில்லை. கிடக்கிற எண்ணெயில் வதங்கும். மூடி கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் விடுங்கோ. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடுங்கோ. இடக்கிட கிளறுங்கோ. இப்போ மூடினதுக்கு மேற்கதான் திறக்கணும். இது தண்ணி விடும். ஆனபடியாக நீங்கள் மெல்லிய நெருப்பில் அந்த தண்ணியால் விட ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு வந்து திறந்துடான். முதல் திறந்துடான். இதுக்கு அளவான உப்பை போடுவோம். பார்த்து போடுங்க. உப்பை கறக்க போட்டுறாதுங்க. திருப்ப நல்லா கிளறிட்டு மூடி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் அவிய தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே அவியும். இன்னும் ஒருக்கா நல்லா அவியட்டு அப்படியே மூடி விடுங்க. மெல்லிய நெருப்பில் செய்தீங்கன்னா தண்டை பாட்டில் தண்ணி விட்டு அந்த தண்ணியிலேயே அவிஞ்சு கொண்டு வரும். வாங்கோ துறப்பம். திருப்பினா பிறகு ஒரு 5 நிமிஷம் விட்டேன். அந்த விட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி கொண்டு போகுது. சிலண்டு தண்ணியாக காய்ச்சல இந்த கறிகள். இப்போ இதுக்குள்ள நாங்கள் போட வேண்டியெல்லாம் போட்டுட்டோம். இதில் நாங்கள் பால் விட போகிறோம். இந்த கறிக்கு தூள் போட இல்லை. நாங்கள் இதுக்கு கணக்க தூள் போடக்கூடாது. இதுவும் கூட இந்தளவு தூள் போடுங்கோ. இது ஒரு பக்கக்கறி தானே. நாங்கள் ஏற்கனவே காரசாரமான ஒரு குழம்பு வச்சிருப்போம். அதுக்கு துணக்கறியாக தான் இதை வைக்க போகிறோம்.
இப்போ இதை தேக்கரண்டியால் 2 3 4 கரண்டி விடுறேன். காணும் இவ்வளவு காணும் பால். நல்ல மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நாங்கள் இந்த மாங்காயையும் போட போகிறோம். மாங்காய் இல்லாட்டி நீங்கள் நல்லா விஜய மாதிரி கேக்கு போட்டு இறக்கி தேசி இப்படி விடுங்கோ. மாங்காய் போட்டால் கொஞ்சம் வித்தியாசமாக ருசி வரும். நல்ல மெல்லிய நெருப்பில் இப்படியே விடணும். சூடு அறிகிறது தான் உங்களுக்கு நீரவே இல்லை. மூடி விடுங்க. மெல்லிய நேரத்துக்கு மூடி விடுங்க. தூள் பால் விட்ட பிறகு திறக்க போகிறேன். நாங்கள் இப்போயும் தண்ணி விட்டு கொண்டு தான் இருக்குது. தூள் மனம் போயிட்டுது. இது நல்லா இருக்கும் கறி. தண்ணி சலசலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த காயில் ஒன்றும் ஒட்டாது, கூட்டொன்றும் பிடிக்காது. இதே மாதிரி காய்ச்சினீங்கன்னா இப்படியே வரும். மற்றது உங்களுக்கு இது மாங்காய் இல்லாத காலம்னு சொன்னால் தேசிக்காயை விடுங்கோ. இறக்கி போட்டு தேசிக்காயை விடுங்கோ. இப்போ இறக்க போகிறேன். அப்போ இந்த இதை எடுத்து பார்த்தோம்னா தெரியும். ஒரு பெரிய காயை எடுத்து துண்டி எடுத்து பறந்துட்டுது, நல்லா வெஞ்சிட்டுது. இதை நீங்கள் இறக்கி இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு எடுக்கலாம் மேசைக்கு. இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே உங்களுக்கு வரும் கறி. கணக்க தூள் போட்டிங்கனால நல்லா இருக்காது சாப்பிட. இது உங்களுக்கு அந்த குழம்பு இருக்குன்னு தானே ஏற்கனவே. இது பக்கக்கறி தானே. இதுக்கும் ஒரு கத்திரிக்காய் வெள்ளைக்கறியும் இதை கொண்டு வச்சா பிள்ளைகளுக்கு வடிவாக கொடுக்கலாம்.